அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ஜி பெருநாள் நம்மள நெருங்கிட்டு இருக்குது. பெருநாள் அன்னைக்கு நம்ம எல்லாரும் குர்பானி கொடுப்போம். ஆனால் குர்பானியோட சட்டங்கள் நிறையா பேருக்கு தெரியாது. அது சம்மந்தமாக எனக்கு சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை என்னோட பாப்பா கிட்ட கேட்க போகிறேன். அதுக்கான பதிலை நம்ம எல்லாம் சேர்ந்து கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாப்பா. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன ஹைரா, என்ன செய்தி? எனக்கு குர்பானி சம்மந்தமாக சில கேள்விகள் இருக்குது. அது உங்கள்கிட்ட கேட்கலாமா? தாராளமாக உன்கிட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. நான் முடிஞ்ச வரைக்கும் குர்ஆன் ஹதீஸ்லேருந்து சரியான பதிலை உனக்கு எடுத்து சொல்ல முயற்சி பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். என்னோட முதல் கேள்வி, குர்பானி நம்ம ஏன் கொடுக்கணும்? எந்த ஒரு அமலையும் செய்கிறதுக்கு முன்னாடி அது நாம் எதுக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். இப்போது இந்த குர்பானி அதோட பின்னணியை நாம் பார்க்க போனாக்கா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபி இருந்தாங்க. அவர்கள் இன்றைக்கும் கூட யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் முஸ்லிம்களாலும் போற்றப்படக்கூடிய ஒரு நல்லடியாராக இருந்திருக்காங்க. கிறிஸ்தவர்களும் யூதர்களும் அவரை ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. நாம் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அதான் வித்தியாசம். அல்லாஹுக்கு மனிதர்களில் யாரும் நண்பராக இருக்க முடியாது. அல்லாஹ் மனிதர்களை எல்லாம் தன்னுடைய அடிமை அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கான். ஆனால் ஒரே ஒரு நபியை தவிர ஒரு நபியை அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக ஆக்கி கொண்டுள்ளான். கலீலுல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹுடைய நண்பன். அது யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். அவர்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னாக்கா, அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அல்லாஹ் பல சோதனைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்குறான். அத்துணை சோதனைகளிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிக்கிறாங்க, அல்லாஹுக்கு கட்டுப்படுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளிலேயே மிகப்பெரிய சோதனை ஒரு சோதனை இருக்குது. அது என்னன்னாக்கா, தன்னுடைய குழந்தையை அவர்கள் பலி கொடுப்பதாக ஒரு கனவு காட்டப்படுது. அந்த சோதனையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெறுறாங்க. அதை நினைவு கூறுவதாகத்தான் இந்த குர்பானிங்கிற விஷயத்தை நாம் கொடுக்குறோம். இது சம்பந்தமாக அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் அவன் என்ன சொல்லி இருக்கிறான் என்பதை அல்லாஹுடைய வார்த்தையிலிருந்தே நம்ம பார்க்கலாம். இப்போது சரி ஹைரா, குர்ஆனில் 37வது அத்தியாயத்தோட 37வது சூறா இருக்குல்ல, அந்த சூறாவுடைய பெயர் என்ன? சாஃபாத்னு நினைக்கிறேன். கரெக்டா? வாவ், வெரி குட், மாஷா அல்லாஹ். சூரா சஃபாத்தில் 100வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா ஒன்று கேட்குறாங்க. என்னன்னாக்கா, ரப்பி ஹபுலி மினஸ் சாலிஹீன், என்னுடைய இறைவனே எனக்கு நல்லொழுக்கம் உடைய ஒரு குழந்தையை வாரிசாகத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்ன சொல்லப்படுது? ஃபபஸ்ஸர்னாஹு பி ஒலாமின் ஹலீம், அவருக்கு சகிப்புத்தன்மை மிக்க சாலிகான ஒரு ஆண் குழந்தையை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நற்செய்தி சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த குழந்தை இருக்குல்ல, இந்த குழந்தையை அவர்கள் மிகவும் வயதான காலத்தில் கேட்குறாங்க. அப்போது தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நற்செய்தி சொல்லப்படுது. இப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் சொந்தமாக உழைக்கக்கூடிய ஒரு வயசு ஒன்று வருது. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவை பற்றி தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொல்ல வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுகிறான். யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபாஹுக்க ஃபந்துர் மாதா தரா, நான் உன்னை அறுப்பதை போல கனவில் கண்டேன். இது பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதை யோசித்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹைரா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த மாதிரி உன்னுடைய தந்தை, அதாவது நான் உங்ககிட்ட சொன்னால் அதுக்கு உன்னுடைய பதில் என்னவா இருக்கும்? எனக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இதுக்கு எனக்கு சரியான பதில் தெரியல.
அது இருக்கட்டும், கனவு காண்டாக்கா அது ரியல் லைஃப்பில் செய்யணுமா என்ன? ம் நல்ல கேள்வி. சாதாரணமாக வந்து நானோ இல்லை வந்து நாம் யாரும் கனவு கண்டாலோ கனவுல வந்த விஷயத்த உண்மைப்படுத்தணும், அதை உண்மையிலேயே ரியல் லைஃப்பில் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. ஆனால் நபிமார்களுக்கு வந்து அப்படி இல்லை. நபிமார்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து தன்னுடைய புறத்தில் உள்ள செய்திகளை வந்து நேரடியாகவோ அல்லது வந்து வஹீன் மூலமாகவோ அல்லது இது போன்ற கனவு மூலமாகவோ வந்து அல்லாஹ் வந்து கட்டளையிடுவான். அதனால் ஒரு நபியுனுடைய கனவு வந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய செய்தியாக கருதப்படும். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கனவை பற்றி தன்னுடைய மகன்கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். கால யா அபத்திஃப் அல் மா துஅமரு, என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்ன கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே செஞ்சு முடிங்க. சதஜிதூனி இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன், அது மட்டும் இல்லை, அப்படி நீங்கள் செய்யும்போது அல்லாஹ் நாடினான் என்றால் என்னை பொறுமையாளராக நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாங்க. இப்படி ஒரு கேள்வியும் இப்படி ஒரு பதிலையும் வரலாற்றில் வந்து எந்த ஒரு புத்தகமும் வந்து பதிவு செய்யலை. இது போன்று ஒரு தந்தை மகன் உரையாடல் வந்து வரலாற்றில் எங்கேயுமே வந்து நிகழ்ந்திருக்க முடியாது. அவ்வளவு அழகான ஒரு உரையாடலை அல்லாஹ் வந்து குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். வாவ்! இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நல்ல மகனாக இருந்திருக்காரு. ஹீ இஸ் ரியலி கிரேட். அது சரி, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதையும் வந்து அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எப்படின்னாக்கா, ஃபலம்மா அஸ்லம வத்தல்லாஹு லில் ஜபீன், இருவரும் அல்லாஹுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தம்முடைய மகனை, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து குப்புற கிடத்திய போது, அறுப்பதற்காக வந்து குப்புற வந்து படுக்க வைக்கிறாரு. அப்போ என்ன நடக்குதுனாக்கா, வனதைனாஹு ஐ யா இப்ராஹீம், இப்ராஹீமே கது சத்தக்த ருயா, நீங்கள் உங்களுக்கு காட்டப்பட்ட அந்த கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்தி வருது. இப்படி ஒரு செய்தி கிடைக்கப்பெற்றவுடன் வந்து அவர் தன்னுடைய மகனை அறுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்லிடுறான். அதற்கு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? இன்ன கதாலிக்க நஜிஸில் முஹ்சினீன், நன்மை செய்பவர்களுக்கு நாம் இவ்வாறு தான் வந்து கூலி வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். உலகத்திலேயே வந்து எந்த ஒரு தந்தைக்கும் வந்து இப்படியாப்பட்ட சோதனை வந்து கொடுக்கப்பட்டிருக்காது. அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று யாரும் வந்து அந்த கட்டளைக்கு மாறு செய்யாமல் அதை நிறைவேற்றுவதற்கு வந்து இது மாதிரி வந்து வந்திருக்க மாட்டாங்க. அதனால் அல்லாஹ் வந்து தன்னுடைய குர்ஆனில் அதே அத்தியாயத்தில் வந்து சொல்லி காட்டுகிறான், இன்ன ஹாதா லஹுல் பலா உல் முபீன், இதுதான் மகத்தான சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுகிறான். அது சரி, இதுக்கும் நம்ம குர்பானி கொடுக்கறதுக்கும் என்ன சம்மந்தம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலி கொடுப்பதாக வந்து காட்டப்பட்டுச்சா? ஆனால் அதை அல்லாஹ் தடுத்து விட்டான். ஆனால் அதற்கு பதிலாக வ ஃபதைனாஹு பிதீஹின் அதீம், பெரிய பலிப்பிராணியை அவருக்கு பதிலாக பலி கொடுக்குமாறு வந்து அவர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். இந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, இது அல்லாஹ்வுக்காக ஒரு அடியார் செஞ்ச மிகப்பெரிய தியாகம். இந்த தியாகத்தை முஸ்லீம்களாகிய நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக வந்து நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக தான் வந்து அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய புறத்திலிருந்து குர்பானி கொடுத்தாங்க. அதனால் அது எல்லாமே வந்து மில்லத்தே இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ராஹிமுடைய வழி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு முஸ்லீமாகிய நாம் வந்து பின்பற்றணும். அதனால் நாமும் வந்து இந்த ஹஜ் பெருநாள் வரும்போது நம்மால் முடிந்த அளவுக்கு வந்து ஆட்டையோ அல்லது மாட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ வந்து குர்பானி கொடுக்குறோம். இதுதான் வந்து இந்த குர்பானி கொடுப்பதற்கான காரணம். புரிஞ்சிச்சு பாப்பா. எதற்காக நம்ம குர்பானி கொடுக்குறோன்னு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சு.
அன்னைக்கு மட்டும் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை வந்து குர்பானி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் வந்து அது போன்று வந்து ஒரு மிகப்பெரிய சோதனை எல்லாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு தராமல் தன்னுடைய கருணையால் வந்து நம்மளை காப்பாற்றி வச்சுருக்கான். அல்லாஹ்வுக்கு வந்து அதற்காக நன்றி சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் மேலதிகமாக உன்கிட்ட கேள்வி இருக்குன்னு சொல்லி தெரியும். அதை நாம் வேறு ஒரு ஆடியோவாக பண்ணுவோம், கேட்குறவங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, இதோட முடிச்சுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பாப்பா.